மிக பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு கூட துதியும் கனமும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட தேவன் நமக்கு தந்த புதிய கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நம்ம தொடர்ந்து கூட கர்த்தருடைய சீஷர்களை குறித்து ஆராய்ந்து அவர்களை குறித்து தியானித்து வருகிற நாம் இதுவரையில் 11 சீஷர்களை குறித்து தியானித்து முடித்து விட்டோம். இன்றைய நாளில் கூட கடைசியான 12வது சீஷராக யூதாஸ் காரியக்கோத், இவரை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். இவர் தேவனை காட்டி கொடுத்தார். 30 வெள்ளிக்காக தேவனை காட்டி கொடுத்தவர் தான் இவர். ஸோ இந்த யூதாஸ் காரியக்கோத் இவருடைய பெயர் விளக்கம் பார்த்தோன்னா யூதாஸ் என்று துதி என்பது அர்த்தமாக. இந்த இஸ்காரியோத் அவர் அந்த ஊரை சார்ந்தது, காரியோத் என்ற ஊரை சார்ந்தவர் என்பதனால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரோட தனித்துவம் பார்த்தோன்னா மற்ற 11 சீடர்களும் கலிலியாவை சேர்ந்தவர்களாம். ஆனால் இவர் மற்றும் யூதேயா பகுதியை சேர்ந்தவர். இவர் சீஷர்களில் இவர் பொருளாளராக ஒரு பொறுப்பை நியமிக்கப்பட்டு இருந்தார். இந்த யூதாஸுடைய குணாதிசயம் பார்த்தோன்னா பண ஆசை மற்றும் கள்ளத்தனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அதாவது இதில் இன்டைரக்டாக இந்த சீடரோட குருவில பொருளாளராக இருந்தார். அப்போது இந்த யூதாஸ் பணப்பையிலிருந்து பணத்தை அவ்வப்போது திருடும் பழக்கம் உடையவராக இருந்தாராம். இது எதனால் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டதுன்னா வெளி விஷயம். அதாவது இதற்கு முந்தைய வசனங்களை பார்க்கும்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட களங்கம் இல்லாத நல்லதம், அதாவது வாசனை தைலத்தை ஏசப்பா மேலே பூசி அவர்கள் பாதங்களுக்கு பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்னு பார்க்கும். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அவ ஏசப்பா மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் அவ்வாறு செய்து அவரை வணங்கினார். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த இந்த யூதாஸ் சீமோன் யூதாஸ் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடாமல் போனது என்ன என்றானா. அதுக்கு தான் சொல்கிறாங்க, அவனுக்கு தரித்திரரை குறித்து ஏழைகளை குறித்து கவலையெல்லாம் இல்லை. அந்த பணத்தை தான் எடுத்து கொள்ளலான்ற நோக்கத்திலே அவன் அப்படியாய் சொன்னதை குறிப்பிடுகிறார் யோவானானவர். ஸோ இது மற்றும் ஒரு குணாதிசயம் பார்த்தோன்னா பெருமை மற்றும் பிடிவாதம். இவர் மற்ற சீடர்களை காட்டிலும் தன்னை மேலானவராக கருதி இருக்கலாம் மற்றும் இயேசுவின் போதனைகளை விட தனது சொந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் இந்த சீஷரை தேவனை அவருடைய போதனைகளை கேட்கலை, அவரோட சொந்த காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து திருடுற பழக்கம், ஒரு என்ன சொல்கிறது, அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர்ஸாக தான் இருந்தது. இப்போ நம்ம யோசிக்கலாம், தேவன் ஏன் இவரை போய் சீஷராக செலக்ட் பண்ணார், இவரை ஏன் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. இதுவும் தேவனின் திட்டம், தேவனின் நோக்கம். இவரை வைத்ததற்கான நோக்கம் இவர் சீஷராக அமர்த்தப்பட வேண்டும். இவர் மனுஷகுமாரன் பூமியில் வந்த திட்டம் நிறைவேறுவதற்கு இவர் காட்டி கொடுக்க வேண்டும் என்பது கடவுள் வைத்திருந்த திட்டம். அதன் நோக்கத்தின்படி தான் இவர் ஆக்கப்பட்டார். இல்லை ஒருவேளை இவர் திருந்திடலாம் என்று தேவன் நினைத்து ஒரு வாய்ப்பை கூட கொடுத்திருக்க கூடும். ஆனால் இவர் சீஷராக ஆக்கப்பட்டது பிதாவினோட திட்டம். அவர் ஏசப்பா காட்டி கொடுக்கப்படணும், மறிக்கணும், மனுஷகுமாரன் பூமியில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும், அதன் மூலம் மக்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் என்ற திட்டம் நிறைவேற்றப்படுவதற்காகவே இந்த யூதாஸ் ஆனவன் சீஷனில் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது. இயேசுவை காட்டி கொடுத்தல் காரணம் இந்த யூதாஸ் பண ஆசை கொண்டவராக இருந்தாராம். அதனால் வெறும் 30 வெள்ளி காசுகளுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க சம்மதித்தாராம். காட்டி கொடுத்த முறை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை ஒரு முத்தத்தின் அடையாளமாக காட்டி போர் வீரர்களிடம் பிடித்து கொடுத்தார். சாத்தானின் தாக்கம், இந்த சாத்தான் யூதாஸ்குள்ளே புகுந்து இந்த செயல்களை செய்ய தூண்டியதாக வேதாகமம் கூறுகிறது. இந்த யூதாஸ் காரியக்கோத் அவர் வந்தப்பட்ட நோக்கம் இதுதான். இந்த
சீஷர்கள் கூட்டத்தில் வந்து அமர்த்தப்பட்ட நோக்கம் வந்து அதுதான். மேலும் அவனுக்குள்ள பிசாசானவன் புகுந்து இந்த காரியங்களை செய்ய வைத்தான். ஆனால் தேவன் வந்து அதை அவர் ஆல்ரெடி திட்டமிட்டது. இது பிசாசு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவன் ஆல்ரெடி திட்டமிட்டு விட்டார். பிசாசானவன் இதை செய்தாலும் தேவன் அதில் ஒரு நன்மையை பார்க்கும்படி தான் தன்னுடைய ஒரே பெயரான மனுஷகுமாரனை வந்து இங்கே பூமியில் வந்து ஜனிப்பிக்க பண்ணினார். ஸோ இந்த லூக்கா 22:3 பார்க்கும்போது, அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அவனுக்குள் சாத்தான் புகுந்து தான் இப்படி காமிச்சு கொடுத்தான். தேவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவன் திருந்துவதற்காக கூட வந்து சீஷராக அமர்த்திருக்கலாம். ஏசப்பாக்கு தெரியாமல் கிடையாது. அவன் பண்ணுறது எல்லாமே அவர் தெரிந்து தான் அவனை வைத்திருந்தார். ஆனால் ஒருவேளை அவன் மனமாறக்கூடும் என்று நினைத்திருக்கலாம். இல்லை, பிதாவானவன் அந்த மனுஷகுமாரன் மரிப்பதற்கான திட்டம் இவன் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அமர்த்தப்பட்டு இருக்கலாம். ஸோ இந்த மரணம் மற்றும் முடிவு பார்த்தோன்னா, யூதாஸின் மரணம் பற்றிய புதிய ஏற்பாட்டில் 2 விதமாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த யூதாஸ் இவர் வந்து இயேசப்பா வந்து மரித்து உயிர் தெழுந்து வந்த போதெல்லாம் இல்லை. இவர் அதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு. அவருடைய நற்செய்திக்கெல்லாம் வந்து மற்ற சீஷர்களைப் போல இவர் பயன்படுத்தப்படவில்லை. இதை வந்து பார்க்கும்போது இவரோட மரணம் வந்து 2 விதமாக வந்து குறிப்பிடப்படுகிறதா. ஸோ 2 விதம்னா, ஒன்று வந்து மத்தேயு 27 3-5 வரை இவர் மரணம் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, மத்தேயு 27:3-5, அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொடுத்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்கிறார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு குறிப்பிடப்பட உள்ளது. அதாவது வந்து அவன் காட்டி கொடுத்தான். ஆனால் அவனுக்கு அதுக்கப்புறம் சம்பவிக்க போகிறது வந்து தெரியல. அவன் வந்து இதில் சிறையில் போடுவாங்க அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருக்கலாம். ஆனால் அவருக்கு மரண தண்டை விதிக்கப்பட்டதை பார்த்த உடனே அவனோட மனம் வந்து வேதனைப்பட ஆரம்பித்து விட்டது. ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ரத்தத்தை வந்து நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த காசை வந்து திருப்பி கொடுக்க போயிருக்கிறான். அப்போ அவர்கள் என்ன சொன்னாங்க, உன் பாடு என்றார்கள். அதனால் அவன் அதை எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு, அதாவது தூக்கிட்டு செத்தான் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இன்னொரு இதில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் நிருபணத்தில் வந்து அப்போஸ்தலர் 1:18 பார்த்தோன்னா, இதில் இவர் எப்படி செத்தாருன்னு சொல்கிறாங்கன்னா, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்றன. இதில் வந்து இவன் வந்து அநீதியான ஒரு நிலம் வாங்கி வைத்திருந்தானா. அது வந்து இரத்த நிலம்னு சொல்கிறாங்க. இரத்த நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதில் வந்து தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து இறந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த 2 விதமாக இவனோட ஒன்று தூக்கிட்டு தற்கொலை, இன்னொன்று இடத்துல அவன் விழுந்து தலைகீழாக சாகிறான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, வயிறு வெடித்து. எப்படினாலுமே அவன் வந்து இயேசப்பாவை காட்டி கொடுத்த பின்பு அவனால் அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை வந்து சிலுவையில் அறையாண்டு அவர் மரணத்திற்கு உள்ளாக்கும் முடிவை அவனால் பார்க்க முடியாமல் அவன் 2 வகையில் அவன் வந்து செத்து விட்டான். அதனால் அவன் வந்து எந்த ஒரு நற்செய்தி பரப்பல்களுக்கோ எதுக்குமே உபயோகிக்கப்படவில்லை. அதனால் சொல்கிறேன், இந்த யூதாஸ் இஸ்காரியோத் வந்து சீஷராக்கப்பட்ட நோக்கம் வந்து ஒன்றே தாங்க. தேவன் பிதாவானவர் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார், இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான். தேவன் இயேசப்பாவுக்கும் முன்னாடியே தெரியும். ஸோ இவன் மூலமாக மனுஷகுமாரன் மண்ணில் வந்து இறக்க வேண்டும் என்ப திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த திட்டத்தை நிறைவேற்ற தான் இந்த யூதாஸானவன் பயன்படுத்தப்பட்டான். பிசாசு அவன் என்னவோ பெரிய யூதாஸ்குள்ளே புகுந்து வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோன்னு வந்து அவனுக்கு இருந்திருக்கும். ஆனால் இது பிதாவானவனுடைய செய்கை. பிதாவுக்கு தெரியும். அவர் தெரியாமல் எதையும் வைக்கவில்லை. அவர் இவன் மூலமாக இந்த காரியம் வந்து நிறைவேற்றப்படணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தார்.
இவரோட வாழ்வின் பாடங்கள் வந்து பக்தி வேஷம். இயேசுவுடன் 3 ஆண்டுகள் இருந்தும் யூதாஸின் இருதயம் மாறவில்லை. அவர் ஏசப்பாவோட தான் இருந்தார் 3 வருஷம். ஆனால் மாறலை. ஏன்? ஏசப்பாவோட போதனையை கேட்கலை, காதால் கேட்கலை. அவரோட மனமும் கண்களும் வந்து வெறும் பணத்தாசையில் மாத்திரமே முக்கியத்துவம் செலுத்தி அந்த காரியங்கள் மாத்திரமே இருந்ததால் உள்ளான மாற்றம் வரவில்லை. பண ஆசை, பணத்தின் மீதான அன்பு ஒருவனை எவ்வளவு பெரிய பாவத்திற்கும் விட்டு செல்லும் என்பதற்கு யூதாஸ் ஒரு எச்சரிக்கை. மன வருத்தம், மனம் திரும்புதல். தான் செய்த தவறுக்காக அவர் வருந்தினார். ஆனால் பேதுருவை போல மன்னிப்புக்காக இயேசுவிடம் திரும்பாமல் தற்கொலை செய்து கொண்டார். இது அவரது விசுவாச குறைவினை காட்டுகிறது. இங்கே நம்ம பார்க்கும்போது செய்து முடித்துட்டான், இது பிதாவினுடைய திட்டம்தான், இது செய்து முடித்தாச்சு. ஆனாலும் அதுக்கப்புறமும் வந்து அவன் வந்து ஷார்ட் ரூட்டை தான் வந்து பயன்படுத்துகிறான். அவன் போய் மனம் திரும்பலை. மனம் திருந்திருந்தால் ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பான். பிதாவின் இடத்துல போய் வந்து தன் தவறுக்காக வருந்தி இருப்பான். இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது பேதுரு இருந்தார். பேதுரு 3 முறை தேவனை வந்து மறுதளிச்சார் தெரியாதுன்னு. ஆனால் அதன் பிறகு அவர் என்ன பண்ணார்? ஏசப்பா கிட்ட போய் வந்து மன்னிப்பு கேட்டார். அவர் அன்பு கூறன்னு சொன்னார். எல்லாமே அவர் மனம் திரும்பினார். மன வருத்தப்பட்டு மனம் திரும்பினார். வந்து மன வருத்தத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் மனம் திரும்பும்படியாய் அவர் தேவனிடத்தில் திரும்பி ஓடி போனார். மன்னிப்பு கேட்டார். தான் மன திரும்புதல் அடைஞ்சார். அதனால தான் அவர் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கர்த்தருடைய நற்செய்தி பரப்பும் சுவிசேஷத்திற்கு பயன்படுத்தப்பட்டாருன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல இவன் வெறும் மனம் வந்து வருந்தினான் மட்டும்தான். அதன் பின் மனம் திரும்பி ஏசப்பா கிட்ட போயிருக்கணும் இல்லையா? அப்படி போயிருந்தால் ஒருவேளை இவருமே வந்து மற்ற சீஷர்களை போல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் அவன் என்ன பண்ணிட்டான்? நாண்டேட்டு செத்துட்டான். தேவனுடைய திட்டம் யூதாஸின் துரோகம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றுவதற்காக அமைந்தது. ஆமாம், தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. மனுஷகுமாரன் வருவார், மனுஷகுமாரன் சாவார், உயிர்த்தெழுவார், மக்களுக்காக சாவார், உயிர்த்தெழுவார் என்பது தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும் விதமாக தான் இந்த யூதாஸ் காரியக்கூத்து துரோகம் வந்து அமைந்தது. இது மனிதனின் பாவம் கூட தேவனை மீட்பு திட்டத்திற்கு தடையாக இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது. மனிதனால் இதை தடுக்க முடியாதுங்க. மீட்பை தடுக்கவே முடியாது. தேவன் என்ன நினைச்சிருக்கிறாரோ, பிதாவானவர் இன்று நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் அவர் என்ன பண்ணணும், நம்ம யாரை பார்க்கணும், என்ன செய்யணுன்றதை ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதன் பிரகாரம் தான் நம்ம என்ன முட்டி மோதினாலும் அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதன்படி தான் நடக்கும். ஸோ இந்த யூதாஸ் இஸ்காரியத்தின் வாழ்க்கை பேராசையும் மன்னிப்பின் மீது நம்பிக்கையற்ற விரக்தியும் ஒரு மனிதனை அழிவுக்கே இட்டு செல்லும் என்பதை குறிக்கிறது. பணத்தாசை வந்து ஒரு தேவன் பக்கத்திலே இருக்கும்போது அவரை பார்க்காமல் அவருடைய போதனையை கேட்காமல் அந்த பணத்தின் மீது எவ்வளோ ஆசையாக இருந்திருந்தான். அவன் 3 வருஷம் கடவுளோடு இருந்தும் திறந்த காணும். சரி, தப்பு பண்ணியாச்சு. நம்ம எல்லாருமே மனுஷங்கள், நம்ம பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். நம்ம பாவத்தை செய்கிறோம். ஆனால் என்ன பண்ணணும்? ஐயோ, நான் பாவம் பண்ணிட்டேன்னு வருந்திக்கிட்டே இருந்தால் பாவம் சரியாயிடுமா? கிடையாது. மனம் திரும்பணும். அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும். தேவனிடத்தில் அதை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் தேவன் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்மளை மன்னிக்கிறதுக்கு தேவன் எப்போதுமே ரெடியாக இருக்கார். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன? வந்து என்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண, பாவ மன்னிப்பை கேளு, உனக்கு பாவ மன்னிப்பு அடுத்த செகண்ட் கொடுக்கப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேனேன்னு புலம்பிட்டே உட்காந்துட்ருக்கோமே. அந்த யூதாசை போல் நம்ம வந்து மனம் வருந்திட்டே தான் இருக்கும். ஆனால் போய் மனம் திரும்பலை. அதை நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். ஒரு நெகட்டிவான விஷயத்துல இருந்தும் கடவுள் வந்து நமக்கு ஒரு காரியத்தை வந்து வெளிப்படுத்துவார். அந்த அவனை போல் நம்ம மனம் வருந்திட்டே இன்றைக்கி உட்காந்துட்ருக்கோம். நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். அது தேவனிடத்தில் தான் இருக்குது. மனுஷனிடத்தில் இருதில்லை, சாவதில் இல்லை, உலகத்தரமான காரியத்தில் இல்லை. அவன் செத்த பிறகு என்ன அவன் பரலோகமாக போயிருக்க போகிறான்? கிடையாது. ஸோ அதே போல் தான் தேவன் அதற்கு மாறாக நம்ம போய் மனம் வருந்துவதை விட மனம் திரும்புவது தான் மேலானது. பேதுரு எப்படி மனம் திரும்புதலின் மூலம் அவன் மீண்டும் அந்த நற்செய்தி அந்த
சீஷர் இடத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அவன் மறுசெய்திக்கு பயன்படுத்தப்பட்டு கடவுளோட வார்த்தைகளை கடவுளோட திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டானோ அதே போல தான் இன்று நாமும் கடவுளிடத்தில் மனம் திரும்ப போகணும். அப்போ நம்ம மீண்டும் மீட்டு கொள்ளப்படுவோம். கடவுள் நம்ம மன்னிக்கும் தேவனுங்க, மற்றது மாதிரி கிடையாதுங்க. நம்ம தேவன் என்றைக்கும் மன்னிக்கிற கடவுள். நம்ம மனுஷங்க வேணா நம்மளை ஐயோ நீ அன்னைக்கு அந்த தப்பு பண்ணலை, இன்னைக்கு நீ இந்த தப்பு பண்ணலை, நான்லாம் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை மறைக்கவே மாட்டேன், உன் வாழ்நாளில் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. அவர் எல்லாத்தையும் மறக்கும் தேவன், மன்னிக்கும் தேவன். அவர் 7 முறை அல்ல, 7000 முறை அல்ல, பல லட்சம் முறை நம்மளை மன்னிக்க ரெடியாக இருக்காருங்க. நம்ம பாவிகள் என்று அவருக்கு தெரியும். அவர் நம்ம பாவிகளாக இருந்தும் நம்மளை நேசிக்கிற தகப்பன். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. அதை நம்ம மனசில் நல்லா வச்சுக்கணும். அதன்படி நம்ம மனுஷங்க கிட்ட போய் புலம்புறதுலையும் இல்லை, தனியாக உட்காந்து புலம்புறதுலையும் எந்த பிரோஷமும் இல்லை. மாறாக தேவனிடத்தில் போய் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. மீதியானவைகளை எல்லாம் கடவுள் கொட்டி கொடுப்பார். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இன்று நாளில் கூடப்பா இந்த யூதாஸ் காரியத்தை மூலம் தியானித்து அதன் மூலம் அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு நீர் சொல்ல வரும் பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டமைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் பாவிகள் ராஜா, ஆனால் நீ பாவிகளை நேசிக்கும் தேவன் அப்பா. அப்பா நாங்கள் எங்கள் பாவங்களை குறித்து மனம் வருத்தப்பட்டே உட்கார்ந்து கொள்ளாமல் உங்கள் இடத்துல அறிக்கையிடுகிறோம் ராஜா. நீர் மன்னிக்கும் தேவனாக இருக்கிறேன், நீர் இரக்கங்களின் தேவனாக இருக்கிறேன். எங்கள் பாவங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய திட்டத்திற்காக நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட பாவங்களும் இந்த நேரத்தில் கழுவப்பட்டு இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அதில் நீர் குடியேறும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய காருண்யம், தயவு அப்பா, உம்முடைய கிருபைகளை வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா யூதாசை போல அப்பா நாங்கள் அப்பா மனம் வருந்தி கொண்டே அப்பா எங்கள் வாழ்க்கையின் முடிவை நாங்களே எடுக்காதபடி மன திரும்புதல் அடைந்தப்பா எங்கள் வாழ்க்கையை கருத்தில் ஒப்படைத்து விட்டு நாங்கள் போகிறோம் அப்பா. எங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிறோம் தேவனே. நீர் அனைத்தையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிற தேவன், நீர் எங்கள் பாவத்தை மன்னித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இனி நாங்கள் அதை ஒருபோதும் திரும்பி பார்க்காதபடி என் தேவன் உம்முடைய திட்டத்துக்காக எங்களை நீர் எழுப்பி பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் ஜீவனால தகப்பனே. ஆமென்.